நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து துலாம் ராசி வரைக்கும் இந்த வருட பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்து முடித்த கையோட இப்பொழுது விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை இந்த வருடம் முழுக்கம் அனுபவிப்பார்கள் என்பதை பார்த்து விடலாம். நண்பர்களே விருச்சக ராசி நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. விருச்சக ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் குரு. விருச்சக ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய சூரியன் சந்திரன் மிகுந்த யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வருவாங்க. சரிங்களா? அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் எங்கே குரு இருந்தார்? 6ல் இருந்தார், மேச வீட்டில் இருந்தார். அப்போ 6ல் குரு இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? கடனை கொடுத்துருப்பாரு, பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு, காசு பண விஷயத்தில் நெருக்கடியை கொடுத்துருப்பாரு, அத்தனையும் சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு வந்து 4ல் சனி இருந்து கொண்டு அந்த சனி குருவை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, உடல் சம்பந்தப்பட்ட நோய், தலைவலி நோய், அந்த நோய் இந்த நோய், பண கஷ்டம், மன கஷ்டம் அத்தனையும் சந்தித்து கொண்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்க இப்பொழுது ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய தன்மையில் இருக்கீங்க அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை. அன்பு நண்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லுவேன், கிட்டத்தட்ட வந்து 2015, 2016, 2017 இந்த ஆண்டு காலத்தில் வந்து நீங்கள் ஜென்மச்சனியில் இருந்த காலம். அப்போலாம் சர்வ நிச்சயமாக நீங்கள் நல்லா இருந்திருக்க முடியாது. காசு பணத்துக்கு திண்டாடக்கூடிய அமைப்பு, சொந்த தொழில் அமைய முடியவில்லை, பல சிக்கல்களை சந்திருக்கக்கூடிய, பணம்னா என்னன்னு உணர வச்சக்கூடிய காலம் அந்த ஜென்மச்சனி காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த ஜென்மச்சனி தாங்க ரொம்ப கொடுமையான விஷயம். ஜென்மச்சனி அட்டமத சனி வரக்கூடிய காலத்தில் 6-8 தசாபதிகள் நடந்து வரக்கூடிய கால அமைப்பு ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்பொழுது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அந்த நிலைமை மாறிவிட்டது. 6ல் இருந்த குரு இப்போ 7க்கு வர்றார். 7ல் இருந்து கொண்டு ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. எந்த ஒரு சுபகரகமும், மீண்டும் சொல்கிறேன், எந்த ஒரு சுபகரகமும் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு டாப்பு. குரு ராசியை பார்க்குறார். நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள், ஓட்டங்கள் நடக்கும். நீங்கள் நல்ல சிந்தனை சிந்திப்பீங்க. உங்களோட சிந்தனை பூரா நல்ல ஒரு யோசனை செஞ்சு எடுக்கக்கூடிய முடிவுகள் சக்சஸ் ஆகும். 7ல் குரு இருக்கிறார், ராசியை பார்க்கிறார். 5ஆம் வீட்டுக்கு அதிபதி யோக கிரகம் 7ல் இருக்கிறார். 7ஆம் பாவம் என்னது? 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது மனைவி. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த பருவத்தினருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். 7ஆம் பாவம் நண்பர்களை குறிக்கக்கூடியது. இது வரைக்கும் நண்பர்கள் கடுமையான எதிரியாக இருந்தாங்க, அப்படி வச்சுக்கோங்க. நண்பர்கள் ஐயோ 6ல் இருக்கும்போது நடந்திருக்கும். நண்பர்கள் எதிரிகள் கை ஓங்கக்கூடிய அமைப்பில் இருந்திருப்பீங்க. 6ல் குரு இருக்கும்போது உங்களுக்கு எதிரிகள் பலம், எதிரிகள் அமைப்பு அப்படியே உயரக்கூடிய தன்மையில் இருந்திருக்கும். ஏன்னா 6ஆம் பாவம் அப்படியே வளர்ச்சி அடையுது இல்லையா? குரு எங்கே இருக்கிறோ அந்த இடத்த வளர்ச்சி அடைய செய்வார். அவருடைய பார்க்கக்கூடிய பார்வைகள் அந்த இடம் வளர்ச்சி அடையும். அப்போ 6ல் குரு இருக்கும்போது என்ன நடந்திருக்கும்? 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு அப்படியே உங்களது 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பில் அலைச்சல் திருச்சல், இங்கிட்டு ஓடுறது அங்கிட்டு ஓடுறது, அப்பப்பப்பா பட்டப்பாடு, பெருங்கஷ்டம், காசு பணத்துக்கு அலையக்கூடிய தன்மை, அப்படி இருந்த நிலைமை அப்படியே டோட்டலாக மாறுது. எதிரிகள் இப்பொழுது உங்களை கண்டு அவர்கள் ஓடுவார்கள். மற்ற ஜோசியரை காட்டிலும் வித்தியாசப்படுகின்ற ஜோசியர் நான். இந்த அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி செய்வாங்க, இப்படி போன வருஷம்லாம் டாப்பாக இருந்திருப்பீங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சர்வ நிச்சயம் நீங்கள் அனுபவிச்சப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். சர்வ நிச்சயமாக சொல்லுங்க அப்பா. விருச்சக ராசிக்காரர் 2015, 2016, 2017 ஆண்டு காலத்தில் நல்லா இருந்தீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், போன வருஷம் குரு பேச்சு நடந்திருக்கும், அப்படியே கொட்டுன்னு கொட்ட போகலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அது நடந்திருக்கா? யோசனை செஞ்சு பாருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்பு, 6ஆம் வீட்டில் இருந்த குரு அப்படியே 7க்கு வருகிறார். 7ஆம் பாவம் சுபத்துவம் அடைகிறது. அப்போ 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது வளர்ச்சி அடைகிறது. மனைவிக்கு நல்ல முன்னேற்றம், திருமணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்களால் முன்னேறக்கூடிய அமைப்பு, நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. இது வரைக்கும் எதிரியாக இருந்த நண்பர் இப்போ வந்து உங்களை நன்றாக புரிந்து கொள்வார். கூட்டு தொழில் சிறக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு கூட்டு தொழில் செய்வோம் அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த வருஷம் கூட்டு தொழில் சர்வ நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு.
சரிங்களா? அதே மாதிரி ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு, புகழ் பெறக்கூடிய அமைப்பு, இதுவும் நடக்கும். அப்போ ராசியை வந்து குரு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே இங்கே என்ன நடக்குது? புகழ் பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னு சர்வ நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு நடக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 11/1 3ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு குரு பார்க்கிறார். 11 என்று சொல்லக்கூடியது லாபம், 3 என்று சொல்லக்கூடியது சக்சஸ், 1ஆம் பாவம் புகழ். 3ஆம் பாவம் புகழத்தையும் குறிக்கும். இது வரைக்கும் ஊருக்குள்ளே சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தார், இவருனால என்ன நடக்குது? வீட்டில் இருக்கவங்களே மதிக்க மாட்டாங்க. இது வரைக்கும் வீட்டில் இருக்கிற தயவில் வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு தன்னிச்சையாக நீங்கள் சம்பாரிச்சு வீட்டை காப்பாற்ற போறீங்கன்னு அர்த்தம். சர்வநிச்சயமாக நடக்குங்க. அப்பா வெளியில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அம்மா சம்பாரிச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, தண்டச்சோறுன்னு பேர் வாங்கினேன். பொண்டாட்டிகிட்ட கெட்ட பேர், இந்த மனுஷனாயா நீ அப்படின்னு திட்டக்கூடிய அமைப்பில் இருந்திருக்கக்கூடிய அமைப்பு அத்தனையும் அப்படியே தவிடுபடியாக்கி டோட்டலாக அப்படியே சேஞ்சுடு. இப்படி இருந்த மனுஷன் இப்படியா? சார்வனிச்சமாக நடக்கும் பாருங்க, சார்வனிச்சமாக நடக்கும். இப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு, பரவாயில்லையே அப்படின்னு புகழ் பெறக்கூடிய தன்மை, உங்களுடைய திறமை வெளியே காட்டக்கூடிய நேரம். உங்களுடைய திறமைன்னா இது திறமைன்னா 3ஆம் பாவம், உங்களுடைய சிந்தனை லக்கணம் அத்தனையும் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய டைம். இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல டைம். கூட்டு தொழில் சிறக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு, இளைய பருவத்தினர்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நல்ல கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு, நல்லா படிக்கக்கூடிய தன்மை வரக்கூடிய தன்மை அப்படின்னு வரக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக நடக்கும். 35 வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல தொழில் மேன்மை வரக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் லாபமே இல்லை, தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தியா ஒரு லாபத்தை காண, இந்த தடவை நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்பு. அதிர்ஷ்டக்காரகன் 7ல் வரக்கூடிய அமைப்பு. 7ஆம் பாவம்ங்கிறது சமுதாயத்தை குறிக்கக்கூடிய பாவகம், சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு, அத்தனை சிறக்கக்கூடிய அமைப்பு. உங்களை புரிந்து கொள்ளாத நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக நல்ல கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்படியே 3ஆம் பார்வையை பார்க்குறோன்னு சொல்லிட்டு 3ஆம் பாவம் என்று சொல்லுது டாக்குமெண்ட்டு, ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு கூட்டு தொழில் பண்ணுறதுலாம் சக்ஸஸ் ஆயிரும். ஒப்பந்தம் 3ஆம் பாவம் ஒப்பந்தம், 3ஆம் பாவம் டாக்குமெண்ட்டு, 3ஆம் பாவம் எழுத்து, 3ஆம் பாவம் தைரியம் வீரியம். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி, நீங்கள் எந்த முயற்சி ஆனாலும் சக்ஸஸ் ஆயிரும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள. இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் வந்து சொன்னீங்கன்னா சூரியன் சந்திரன் மிகப்பெரிய யோகத்தை செய்வார்னு சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கங்க நண்பர்களே. இந்த மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த சூரியன் சந்திரன் சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்கள் செவ்வாய், சூரியன், சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை அப்படியே டச் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பாரு. அப்போல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் பிச்சுக்கிட்டு ஓடும். அது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். தேய்பிரை சந்திரன் இருந்தாலும் சுபத்துவமாகிறார். தாங்க பாயிண்ட்டு. தேய்பிரை சந்திரனா கூட இருந்து போடுறாரு, குருவோட சேர்ந்தால் சுபத்துவமாகி விடுவார். அப்போ 9ஆம் பாவகத்துக்கு அதிபதி இங்கே 7ல் நின்று சுபத்துவமாகும்போது மனைவி வழி, உறவு வழி, நட்பு வழி எல்லாமே சிறப்பான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. இதுக்கு வரைக்கும் குடத்தில் இட்ட மெழுகுவர்த்தி போல் இருந்தவர்கள் இப்போ குடத்தை விட்டு அந்த மெழுகுவர்த்தியை வெளியே தூக்கி வைக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய திறமை வெளியே தெரிய போகிறது என்று அர்த்தம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல டாப்பாக வரக்கூடிய அமைப்பு. சரிங்களா? விருச்சிக ராசி தொட்டது தொடங்கும் இந்த வருஷ பலம். சரி, அதே சூரியன் அங்கே போய் சேர்றாரு, குரு கூட போய் சேர்றாரு. உங்களுக்கு சூரியன் யாரு? விருச்சிக ராசிக்கு சூரியன் யாரு? 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ல் போய் நிற்கக்கூடிய அமைப்பு, குருவுடன் சேரக்கூடிய அமைப்பு. சர்வ நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய வைகாசி மாதத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு, அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு ஏற்பட்டு நட்பு ஏற்பட போகிறது என்று அர்த்தம். சூரியன் அரசு கிரகம். விருச்சிக ராசிக்காரருக்கு சர்வ நிச்சயமாக நடக்கும். சூரியன் அரசு கிரகம், தந்தை வெளி லாபம், தந்தை வெளியில் ஒரு நட்பு கிடைக்க போகிறது, அரசு வெளியில் ஒரு நன்மை கிடைக்க போகிறது. சரிங்களா? அரசு வெளியில் ஒரு தொடர்பு ஏற்பட்டு அது நல்ல வழியாக நடக்க போகிறது. இது வரைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொய்வு ஏற்பட்டிருந்த காலம் போய் இப்போ அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு மேன்மையான பலன் நடக்கக்கூடிய அமைப்பு.
10ஆம் பாவம் விருச்சகர்களுக்கு தொழில் இல்லையா, தொழில் சிறப்பாக வரக்கூடிய அமைப்பு. வைகாசி மாதம் சூரியன் குருவோட சேரும்போது சர்வ நிச்சயமாக இது நடக்கும். அதே மாதிரி இந்த மாத கிரகங்கள் சுற்றிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. விருச்சக ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக புதன் வருவார். அப்போ 8ஆம் வீட்டுக்கு அதிபதி சுபத்துவம் ஆகிறார். அப்போ வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு சக்ஸஸ் மூலம் நடக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான வேலையின் காரணமாக நீங்கள் வெளியூர் போகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு அந்த காரியம் சக்ஸஸாக வரக்கூடிய அமைப்பில் நடக்கும். ஏன்னா 8ஆம் பாவம் சுபத்துவம். சுக்கிரன் அங்கே போய் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் சேர்க்கிறார். வீடு மனையினால் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா சுக்கிரன் வந்து வண்டி வாகனத்துக்கு அதிபதி, திருமணத்துக்கு அதிபதி. திருமணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் வரக்கூடிய அமைப்பு டாப்பு. விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வருஷம் சர்வ நிச்சயமாக நல்ல பலன்க, எந்த வித மாற்று கருத்து கிடையாது. சுவிச்சமாக இருக்க போறீங்க. 2024 இந்த வருடம் உங்களுக்கு நல் பலனை செய்யும். ரைட்டுங்களா? தனுசு, அடுத்து தனுசுக்கு வந்துடுவோம். தனுசு ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள், இந்த வருட பலன் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்கு அதிபதி இது வரைக்கும் 5ல் இருந்த குரு 6ல் வர்றார். இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்தீங்க. 5ல் இருந்த குரு யோகத்தை செய்வார். ராசிநாதனே 5ல் இருக்கக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய அமைப்பு. நல்லா சம்பாரிச்சிருப்பீங்க, கஷ்டமில்லாத அமைப்பில் இருந்திருப்பீங்க. சரிங்களா? கஷ்டமில்லாத அமைப்பில் இருந்திருப்பீங்க. இப்போ 6க்கு போகிறார், 6ஆம் பாவத்துக்கு போகிறார். கடன் வாங்க போறீங்கன்னு அர்த்தம். உங்களோட ராசிநாதனே 6ஆம் விட்டு போகிற 6ஆம் பாவத்தை சுபத்துவப்படுத்துகிறார்னு அர்த்தம். கடன் வாங்கி எல்லாத்தையும் சமாளிக்க போறீங்கன்னு வந்துடும். 3ஆம் பாவத்தில் சனி இருக்கார். உங்கள் முயற்சிகளை பின்னடைவு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். 3ஆம் பாவம் அப்படியே சனி இருக்கிறதுனால அங்கே ஆட்சி பலன் மூல தெரியணும். வீட்டில் சனி இருக்கிறதுனால உங்கள் முயற்சி பூரா டாப்புன்னு சொன்னீங்கன்னா நான் ஜோசியரே இல்லை. உங்களுடைய முயற்சியில் பின்னடைவு ஏற்பட போகிறதுன்னு என்ற அர்த்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? 3ஆம் பாவத்தில் சனி, ஒரு பாவர் 3ல் இருப்பது சிறப்புன்னு சொல்லுவாங்க. இங்கே பாவர் 3ல் இருக்கிறார். சனி எங்கே இருந்தாலும் கெடுதல் தானே பண்ணுவார். 3ஆம் பாவம் தம்பி தங்கச்சிங்கிற விஷயத்தில் கெடுதல் தான் நடக்கும். புரிந்து கொள்ளாத தன்மை. ராசிக்கு அதிபதி 6க்கு போகிற நீங்கள் கடனை தேடி நீங்கள் ஓடுகிறீர்கள். எல்லாமே கடன் வாங்கி செலவு பண்ண போகிறீங்க. கல்யாணம் வைக்கணும், கடன் வாங்கி செலவு. வீடு கட்டணும், கல்யாணம் வாங்கி செலவு. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். சரி, 6ஆம் பாவத்தில் இருக்கிற சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் பாவத்தில் இருக்கிற சனி 10ஆம் வீட்டை பார்க்கிறார். இது ஒன்றுதான் ஆதரவு. வேலை இல்லாதவர்கள் வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் வீட்டை குருபாக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு. தொழில் சிந்தனை, வியாபாரிகள் சொல்லக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்டாலும் ஒரு கஸ்டமர் பட்டாலும் கடன் வாங்கினாலும் தொழில் சிறப்பு நன்றாகவே இருக்கும், நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதே சமயத்தில் 10ஆம் வீட்டை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த குரு அப்படியே வந்து தனது 7வது பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு. தொழில் விஷயமாக வெளியூர் வெளிமாநிலம் அலையக்கூடிய தன்மை வருங்க. ஒரு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அலைச்சல் திருச்சல் கஷ்டப்பட்டு அலைஞ்சுக்கிட்டு அந்த காசு பணத்தை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும். 12ஆம் பாவம் சுபத்துவம், 10ஆம் பாவம் சுபத்துவம் ஏற்படுகிறது. அங்கே 6ஆம் வீட்டில் இருந்து கொண்டு 2ஐ பார்க்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 6க்கு 2க்கு கனெக்ஷன் ஆயிடுச்சு. கடன் வாங்கி குடும்பத்துக்கு போடக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கி குடும்பத்தில் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கி விரயம் செய்யக்கூடிய 12ஆம் பாவம் விரயம் செய்யக்கூடிய அமைப்பு, தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு. தனுசு ராசிக்கு இப்படித்தாங்க நடக்கும். 3ஆம் பாவம் முயற்சியில் ரொம்ப கடுமையான முயற்சியாகி வெற்றி அடையக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு ஏற்படும். அதே சமயத்தில் 5ல் ராகு, சிந்திக்க திணறக்கூடிய அமைப்பு. 5ல் ராகு இருக்கக்கூடாது. அப்போ 5ல் ராகு இருக்கு, என்ன நடக்குது? ராகு வந்து சொந்த வீட்டை போல தான் செய்வார், குருவை போல தான் அவர் செயல்படுவார். இப்போ தனுசு ராசிக்கு ஒரு ராகு திசை ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் எந்த பிறந்த ஜாதகத்தில் எங்கே வேணாலும் இருக்கட்டும். இப்போ 5ல் இருக்கிறார் கோச்சார அமைப்பில். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? குருவை போல தான் அவர் வேலை செய்வார். அப்போ குரு 6ல் இருக்கிறார். அப்போ வந்து தனுசு ராசிகளுக்கு வேலை நன்றாக கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. புதுசாக படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அந்த பருவத்திற்கு ஒரு 25 வயசில் இருக்கேன், வேலை தேடி அலையிறேன், சர்வநிச்சயமாக வேலை கிடைக்கும். ஒரு 30 வயசுக்காரர் இருக்காங்க, 30-35 வயசில் கடன் பட போகிறீங்க, எல்லாமே கடன் வாங்கி விரயம் செய்யக்கூடிய அமைப்பு. அந்த கடனை வாங்கி விரயம் செய்கிறீங்க. எப்படிப்பட்ட விரயம் செய்கிறீங்க? 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தேவையில்லாத விரயம் செய்யக்கூடிய அமைப்பு, வைத்திய செலவு பார்க்கக்கூடிய அமைப்பு.
வரும். 6ஆம் பாவம் நோயை கொடுக்கக்கூடிய இடம். 6ஆம் பாவம் வளர்ச்சி அடைகிறது. அப்போ கடன், நோய் நொடி, குரு சம்பந்தமான நோய், வயிற்று பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்பு. குரு வந்து வயிற்றை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லைங்களா? அப்போ அந்த வயிற்று பிரச்சனையினால ஒரு தொல்லை அனுபவிச்சுக்கிட்டு வயிற்ற வலிக்குது அப்படின்னு சொல்லி வைத்தியம் பார்க்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நடக்கும். அப்போ 6ஆம் பாவத்திலிருந்து சுபத்துவப்படுத்தி 12 பார்க்க 6க்கு 12க்கும் கனெக்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு. எதையுமே கடன் வாங்கி விரயம் செய்யக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். ஒன்றும் செய்ய முடியாது. 10ஆம் பாவத்தை குரு பார்க்கலாம், அத்தனை சமாளிக்கக்கூடிய தன்மையில் இருப்பீங்க. தொழில் நல்லா சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கோம். தொழில் ஓடி அந்த தொழில்னால வரக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு அது பற்றாக்குறையாகி மேலும் கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தனுசு ராசிக்காரர்கள் இருப்பீர்கள். அங்கே சூரியன் சந்திக்கிறார், மாசக்கரகம். அப்போ சூரியன் சந்திக்கிறார், 9க்கு 6க்கும் கனெக்ஷன் ஆகுது சூரியன். அப்போ சூரியனை வந்து சந்திக்கிறார். அந்த குருவோட சேரும்போது என்ன நடக்குது? 9ஆம் வீட்டுக்கு அதிபதி 6க்கு போகிறார், சுபத்துவமாகிறார், நல்ல வேலை கிடைக்குது. வைகாசி மாதம் வேலை கிடைக்குது. புதன் போய் சேர்றாரு, புதன் சுபத்துவமாகிறாரு. 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறார். மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன்கள், மனைவிக்கு நோயாகி போச்சு, கடன் வாங்க போகிறேன். 10ஆம் பாவக அதிபதி 6ல் இருக்கிறார். ஒரு தொழில் விஷயமாக கடன் படுவோம், ஒரு லோனை போட்டு வேலையை பார்ப்போம். இந்த மாதிரிலாம் நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எதையுமே கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு தாங்க வரும். கடுமையான முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்பு, ஜெயிக்கிறதுக்கு கடுமையாக போராடக்கூடிய அமைப்பு வரும். ஜெயிக்கணும்ல, கடுமையாக 3ஆம் பாவம் முயற்சியை தடையை கொடுக்கக்கூடாது. 3ஆம் பாவம் இங்கே 3ஆம் பாவம் இருண்டு விட்டதுன்னு தான் சொல்லுவேன். 3ஆம் பாவம்ங்கிற சனி இருக்கிற மூலத்திரிகோணம் வீட்டில். அதை கூட இன்னொன்று கூட சொல்லுவேன் நான். 3ஆம் பார்வை தனது 3வது பார்வை 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் இல்லைன்னு வருது பார்த்தீங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சிம்மத்தை சனி பார்க்கிறார். 9ஆம் வீட்டை சனி பார்க்க பாக்கிய தடைன்னு வருது பார்த்தீங்களா? நல்லா பாருங்க, இதுதான் உண்மையான ஜோதிடம். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சிம்மத்தை பார்க்கிறார். சிம்மம் என்ன வீடு? 9ஆம் வீடு இல்லையா? தந்தையை கெடுப்பார், தந்தை அமைப்பை கெடுப்பார். தனக்கு வரக்கூடிய பாக்கியத்துக்கு தடையை ஏற்படுத்துவார். ஒருவேளை சூரியன் நன்றாக இருக்கும்போது அந்த பாக்கியத்தை கொடுப்பார். இப்போ குருவோட சேரும்போது என்ன நடக்கும்? ஒரு புறமாக மறைமுகமான வழியில் ஒரு தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும். வேலையின் மூலம் தனலாபம் அப்படின்னு வரக்கூடிய அமைப்பு வரும். எப்படி இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எதையுமே கொஞ்சம் முயற்சியினால ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் நடக்குங்க. சரிங்களா? அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்குது? இப்போ வந்து மகர ராசிக்காரர்கள் நான் சொல்லுவேன், மகர ராசிக்காரர்களுக்கு இந்த போன வருஷம் 2023 மரண அடி, சரியான மரண அடி. யாருமே நல்லா இல்லை. ஜென்மச்சனி, வைத்திய செலவாகி போச்சு, உடம்பு நோபடு, டென்ஷனு, அப்பா கூட பிரச்சனை, தம்பி தங்கை கூட பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி சனி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு சனி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு, 3ஆம் வீட்டில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு, 5ல் குரு இருக்கக்கூடிய அமைப்பு, அப்படியே 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது இருக்கக்கூடிய அமைப்பு. இது மகர ராசிக்காருக்கு நல்ல அமைப்பு தான். அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலம் நடந்துடாது. 5ல் குரு, ஒரு சுபர் 5ல் குரு இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல புத்திசாலித்தனமும் மேன்மையும் ஓங்கக்கூடிய காலம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைக்கு இயங்கக்கூடியவர்களுக்கு சர்வ நிச்சயமாக குழந்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் பாவகபதி 5க்கு வருகிறார். வெளியூர் போகக்கூடிய அமைப்பு. 12ஆம் அப்படியே வந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. இது புகழ் பெறக்கூடிய அமைப்பு தான். ராசியை வந்து குரு பார்த்துட்டாருன்னு இது ஒரு சிறப்பான யோகம். மகர ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலரும் நடந்துடாத நண்பர்களே. 2ல் சனி மட்டும் ஒரு கொஞ்சம் கெடுதல் நடக்கும். 2ல் சனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். இருந்தாலும் ராசியை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு, அதை ஈடுகட்டக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா? அப்போ 5ல் குரு இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் வரக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்லதொரு அதிர்ஷ்டம், பண வசியத்தில் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு, பொன் பொருள்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே நடக்கும். 5ல் குரு இருந்தால் மிகப்பெரிய யோகம். 5ல் குரு இருக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோகம். ஆன்மீக சிந்தனை வரக்கூடிய அமைப்பு, கேதுவை பார்க்கக்கூடிய அமைப்பு.
குரு கேதுவை பார்க்கிறார். ஆன்மீக சிந்தனையில் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மை 9ல் கேது இருந்துக்கிட்டு அந்த 5ல் இருக்கக்கூடிய குரு பார்க்குறார். கோயிலுக்கு அடிக்கடி போகக்கூடிய இந்த வருஷத்தில் பாருங்கள், நிறைய தடவை நீங்கள் கோயிலுக்கு போவீங்க. ஆன்மீக சிந்தனை மேலோங்கி இருக்கக்கூடிய அமைப்பு. கேது திசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிறந்த ஜாதகத்தில் கேது திசை இருக்குது, கோயிலுக்கு போகக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக ஏற்படும். மகர ராசிக்காருக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுவல. 2ல் சனி இருந்து குடும்பத்தை கெடுக்கிறார், வாக்குவை கெடுக்கிறார். வாக்குவை கெடுக்கக்கூடிய அமைப்பு தான். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு தான். குடும்பம் 2ல் சனி இருக்கக்கூடாது. 2ல் சனி தான் 2ஆம் வீட்டை கெடுப்பார். அப்போ கெடுக்கக்கூடிய அமைப்பில் அப்படின்னு தான் வரும். தனது 3வது பார்வை 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு. இங்கே யோகா அப்படி இந்த தனது 3வது பார்வை 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு. மன்னிக்கவும், 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு. தாயின் நலம் கெடுக்கிறது என்ற அமைப்பு. அப்போ 4ஆம் வீட்டை சனி பார்த்தா என்ன நடக்குது? 4ஆம் பாவம் கெட்டு போகுதுன்னு அர்த்தம். என்னதே இருந்தாலும் ஒரு உயர்கல்வியில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் 5ல் சனி இருக்கக்கூடிய அமைப்பு, அதை ஈடுகட்டுக்கூடிய அமைப்பு. மாணவ மாணவிகள் நல்லா படிச்சிருவீங்க, படிக்கக்கூடிய அமைப்பு தான். இங்கே புதன் வலுவுக்கு ஏற்ப, பிறந்த ஜாதகத்தில் புதன் வலுவுக்கு ஏற்ப இங்கே படிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு அமைப்பு. அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலங்கள் நடக்கவில்லை. புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு உயர்கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நடுத்தர வர்க்கத்தினருக்கு நல்ல இந்த 40 வயசில் இருக்கிறாங்க. 40 வயசில் பிள்ளைகள் புரிந்து கொள்ளாத, அந்த பிள்ளைகள் பெற்றவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுக்கு முன்னாடி பிள்ளைகள் ஒரு வயசு சொன்னபடி ஆக்க மாட்டாங்க, நம்ம சொல்றதே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ 5ல் குரு இருக்கிற பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள். உங்களை பிள்ளைகள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும், பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய தன்மையும் சர்வ நிச்சயமாக நடக்கும். இந்த வருஷம் பிள்ளைகள் உங்களை வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க, நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க மகர ராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? நல்லது ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். அதே சமயத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் வீட்டை பார்க்க நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுபலன் இல்லை. 9ஆம் வீட்டை குரு பார்த்தாவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். இந்த பாருங்க, 5, 9 குரு பார்க்கக்கூடியது நல்லது ஒரு யோகம். பட்ட கஷ்டங்கள் பூரா முடிஞ்சு வச்சு இப்போதான் கொஞ்சம் அடி எடுத்து வைக்கக்கூடியது, எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை, எழுத்து சிறப்பு. 3ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறார். அவர் குருவை போல தான் செயல்படுவார். அப்போ குரு தானுங்க எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஒரு கிரகம் மட்டும் எந்த பலனும் செஞ்சிடாதுங்க. ஒரு காம்பினேஷன் தான் ஜோதிடம். 2ல் சனி இருக்கிறது தப்புன்னு சொல்லுவேன், வாக்கை கெடுப்பார். ஆனால் அதே சமயத்தில் 5ஆம் வீட்டில் குரு இருந்து கொண்டு இங்கே 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடியதில் அதிர்ஷ்டம் வருது. நீங்கள் அந்த வாக்கை வாயை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க. உங்கள் பேச்சு சில பேருக்கு பிடிக்காது. இப்போ 2ல் இருக்கிற சனி பேச்சை கெடுப்பார். வளன்னு பேசக்கூடிய அமைப்பு. எங்கேயாவது போய் என்னங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடாட்டி நீ என்ன பண்ண போகிற? சாப்பாடு கொடுக்க போறியா? இப்படி கிண்டல் பேசுறது, அடுத்தவர்களை புண்புறுத்தல் மாதிரி பேசக்கூடிய அமைப்பில் சர்வ நிச்சயமாக இருக்கும். இப்போ கோல் சொல்லக்கூடிய அமைப்பு. 2ல் சனி இருந்தால் கோல் சொல்கிறது, அடுத்தவங்க புறணியை பேசக்கூடிய அமைப்பு நடக்குங்க. உண்மையை சொல்லித்தான் ஆகணும். 2ல் சனி இருக்கிறவங்கள பாருங்கள், பெண் சாதகமாக இருக்குது. அப்பா சொல்ல வேண்டியதே இல்லை, பேசத்தான் செய்வாங்க. என் புருஷன் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, புறணி பேசக்கூடிய அமைப்பு, உண்மைக்கு மாறாக ஏதாவது கோல் சொல்லி ஏதாவது தூண்டிவிடக்கூடிய அமைப்பெல்லாம் நடக்கும். ஒரு இல்லாத புரளியை பரப்பக்கூடிய அமைப்பு 2ல் சனி இருந்தால் சர்வ நிச்சயமாக நடக்கும். புரளியை பரப்புறது, அப்போ இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் 2ல் சனி இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்து தன்னோட வாயை கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு நல்ல அதிர்ஷ்டம் கிடக்கக்கூடிய அமைப்பை தக்க வைத்து கொள்ளக்கூடியது மகர ராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேமிப்பு என்பது கொஞ்சம் கரையத்தான் செய்யும். 2ல் சனி இருந்தால் சேமிக்க முடியாதுன்னு சொல்லுவேன். ஆனால் அதே சமயத்தில் பாக்கியத்தை அள்ளி கொட்டுவார். நீங்கள் அதை பயன்படுத்த மாட்டீங்க. இதாங்க நடக்கும். 5ல் குரு இருக்கிறார், 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. ஏன் முடியலை? உங்கள் வாயினால. 2ல் சனி, உங்கள் பேச்சு பிடிக்கல, ஒரு அதிர்ஷ்ட குறைவு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு வரக்கூடிய அமைப்பு. அப்படின்னு வருது பார்த்தீங்களா? இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் வாக்குவை, உங்கள் வாக்கு ஸ்தானம், உங்கள் பேச்சுவை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து விட்டாலே சர்வ நிச்சயமாக நீங்கள் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற அமைப்பு வந்துருங்க. சரிங்களா நண்பர்களே?
அடுத்து வந்து நம்ம கும்ப ராசியை பார்த்துருவோம். இந்த 2 ராசி தான் இருக்குது, பார்த்துருவோம். சரிங்களா? வணக்கம் நண்பர்களே, நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. நன்றி.